வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் டாக்டர் ஹமீஜகான். உலகில் வாழ்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குறிப்பாக தமிழர்களுக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் நலசங்கத்தின் டாக்டர் ஹமீஜகான் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ஏஜே மெடிக்கல் சென்டர் அரங்கத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த டாக்டர் ஹமீஜகான், ரமலான் திருநாள் என்பது உலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றை, அனைவருக்கும் சமமான சமத்துவம் அடைய வேண்டும், இல்லாதவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்திட வேண்டும். அதே போன்று எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது தனக்கு உரிய பிரச்சனைகள், குறிப்பாக குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அமைதி நிலையில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அங்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. அதனை நமக்கு கற்றுத்தந்த நபிகள் நாயகம் அவர்களின் வாக்குறுதியினை அன்று முதல் இன்று வரை பின்பற்றி வருவதாகவும், எனவே இந்த ரமலான் திருநாளில் அனைவரும் ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் நாம் இருக்க வேண்டும் என அனைவருக்கும் மீண்டும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழக மக்களுக்கும், இந்தியாவினுடைய 140 கோடி இந்திய மக்களுக்கும், அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் அதனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆகிய டாக்டர் அமீர்ஜான் ஆகிய நான் உங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்ப்பது வள்ளுவர் கூறியது போன்று, உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராத உலகை காண வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறிய நம்முடைய தமிழக மண்ணில் யாதும் ஊரை யாவரும் காணீர் கேளீர் என்று கூறிய கணியன் பூங்கொன்றனாருடைய வார்த்தைக்கேற்ப 1500 ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தின் தோன்றலாக கடைசி நபியாக தோன்றிய முகமது நபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளில் எனக்கு பிடித்த சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே நான் கூற விரும்புகின்றேன். ஒன்று, உலகில் எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அணிந்திருக்கின்ற காலணிகளை எப்படி வெளி வாசலில் கலட்டி விடுகின்றீர்களோ அதை போன்று உங்களுடைய அகந்தை, பெருமை, கோபம் மற்றும் அனைத்தையும் கலட்டிவிட்டு அனைவருமே ஒரே நிலையில் நிற்க வேண்டும், அனைவருமே சமத்துவம் சகோதரத்துவத்தை கொள்கையாக கொள்ள வேண்டும். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாளியாக இருந்தாலும் சரி, வீரனாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, இறை ஆலயத்தில் அனைவரும் சமம் என்ற கருத்தை முகமது நபிகள் அவர்கள் கூறினார்கள். இந்த மாதத்தில் இன்னொன்றையும் அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற அந்த தானத்தை ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். மூன்றாவதாக, எந்த ஒரு வேலையை நீங்கள் வாங்குகின்ற பொழுதும் அந்த தொழிலாளியினுடைய உடலில் வேர்வை உலர்வதற்கு முன்பாக அந்த கூலியை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதைவிட அந்த வாலிபர்களுக்கு அவர்கள் கூறியது என்னவென்றால், தாய் தகப்பனை தவிக்க விட்டு பள்ளி வாயிலில் தொழுவதற்கு என்னிடம் வர வேண்டாம் என்று முகமது நபி கூறினார்கள். அதே நேரத்தில் கணவன் மனைவியை பார்த்து கூறுகின்ற பொழுது, நீங்கள் இல்லறத்திலே உங்களுக்கு எந்த விதமான மனத்தாங்களும் கசப்பும் வந்தால் ஐவியலை தொழுகை என்று இருக்கிறது,
காலையிலே தொழுதுவிட்டு மத்தியான தொழுகை வருவதற்கு முன்பாக, அதாவது ஆங்கிலத்திலே கூறுவார்கள் பிரேயர் என்று கூறுவார்கள், வீட்டிலே மனைவியோடு பொறுமையாக சமரசம் செய்து கொள்ளாமல், கணவனும் மனைவியும் சமரசம் செய்து கொள்ளாமல் நீங்கள் பள்ளி வாயிலுக்கு என்னிடம் வந்து இறைவனிடம் பிரார்த்திக்க வர வேண்டும் என்று கூறினார். அத்தகைய எண்ணம் கொண்டவர்கள் பள்ளி வாயிலுக்கே வர வேண்டாம் என்று கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், பொறுமையுடன் வாழ வேண்டும். கணவன் மனைவிதான் மக்களுக்கு ஒரு வழிகாட்டிகள். எனவே நீங்களே ஒரு பள்ளிக்கூடமாக நடத்தி ஒற்றுமையாக வாழ வேண்டும். சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் கூறினார். இவற்றையெல்லாம் செவிமடிக்கின்ற, இவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்ற நாம் எதிர்காலத்தில் மட்டுமல்ல, எந்த தலைமுறைக்கும் அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும், அதே நேரத்தில் பசியில்லா உலகத்தை, போரில்லா உலகத்தை உலக மக்கள் காண வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறி, இன்பமயமான வாழ்க்கையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் அனைத்து வளமும் பெற்ற வாழ்க்கையையும் கல்வி பெற்ற வாழ்க்கையையும் நீங்களும் பெறுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்கள். உலகில் என்றுமே தமிழக மண் எப்பொழுதுமே ஒற்றுமையை பறைசாற்றிய மண். அவற்றுக்கு உறுதுணையாக நாம் செயல்பட வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.